நம்ம சேனலில் என்ன விஷயத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, தளபதி விஜய் நடித்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ட்ரெய்லர் பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு படக்குழு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரும் பார்த்தாச்சு, வேறு லெவலில் இருக்குது. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் வந்து 3 சாங்கை வச்சு அந்த படத்தை ரொம்ப ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விசில் போர்டு, சின்ன சின்ன கண்கள் பிடிச்சிருக்கு, ஸ்பார்க் சாங்கு, இதையெல்லாம் பார்த்துட்டு என்னையா யுவன் நீ பண்ணி வச்சுருக்க, வெங்கட் பிரபு இவனும் சேர்ந்து தளபதியோட கெரியரவே முடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, வெங்கட் பிரபு வந்து அஜித்தோட டீம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டீம் சைடு இருந்து ரொம்பவும் இந்த படத்துக்கு ஹைப் அவங்க தராமையே வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லது தான். ஏன்னா லியோ மாதிரி ரொம்ப ஹைப் கொடுத்த படம் சரியாக போகலின்னா பிரச்சனையாயிருன்னு சொல்லி ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டை வந்து ரொம்ப ஹைப்பு கொடுக்காம அப்படியே நார்மலாக வச்சுருந்தாங்க. அப்பப்போ மட்டும் ஒவ்வொரு அப்டேட்டை கொடுத்து ஃபேன்ஸை வந்து ஹாப்பியாக வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரெய்லரை நம்ம பார்த்தாச்சு. வேறு லெவலில் ஒரு கூஸ்ப மூமெண்ட்டாக இருக்குது. யார் யாரெல்லாம் நெகட்டிவாக பேசுனாங்களோ, யார் யாரெல்லாம் ட்ரால் பண்ணாங்களோ, அவங்க எல்லாத்தோட வாய் அடைக்கிற மாதிரி வேறு லெவலில் ஒரு ட்ரெய்லரை கொடுத்துருக்கிறாரு விவி. இந்த ட்ரெய்லரில் வந்து இவனோட பின்னணி இசை வேறு லெவலில் அமைஞ்சிருக்கு. யார் யாரெல்லாம் வந்து ட்ரால் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு செருப்படி மாதிரி இருக்குது இந்த ட்ரெய்லரில் இவன் கொடுத்த பிஜிஎம் கேட்கும்போது. ஸோ இவனோட பிஜிஎம் வேறு லெவலில் இருக்குது. படத்துலேயும் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பாடல்களும் வந்து கண்டிப்பாக நம்ம படத்தில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோகன் வில்லனாக வராரு. ஸோ அவர் தான் வந்து மெயின் வில்லனாக வருவாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 விஜய் காட்டியிருக்கிறாங்க. ஸோ அப்பா விஜய் ஒருத்தர், மகன் விஜய் தான் ஏஐ டெக்னாலஜி பண்ணியிருக்காங்க. அது போக ட்ரைலரில் ஒரு சின்ன விஜய், சின்ன வயசு பையனாக வர மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அது அப்பா விஜயா இல்லை பையன் விஜயான்னு நமக்கு தெரியல, படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ ஓவரால் ட்ரெய்லர் வந்து வேறு லெவலில் தெரிக்குது. வேறு லெவல் கூஸ்ப மூமெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு காட்சியை பார்க்கும்போது விஜய் இதில் வந்து காந்திங்கிற கேரக்டரில் வராரு போகிறார். அவர் கூட சேர்ந்து பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலான்னு, அஜ்மல், வைபவ், பிரேம்ஜின்னு பல முன்னணி நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த ட்ரெய்லரு. ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது நமக்கு. விபி வந்து இந்த படத்தை மட்டும் ஹிட்டு கொடுத்துட்டாருன்னா அவரோட சினிமா கெரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த மைல்கல் ஸ்டேஜ் அடைஞ்சிடுவார். ஏன்னா அவர் வந்து ஒரு 10-12 பசங்களை வச்சு கிரிக்கெட்டு தான் எடுப்பார், பார்ட்டி பண்ணுற மாதிரிலாம் படம் எடுப்பார், அப்படி இப்படின்னு சொல்லி அவர் மேலே பல விமர்சனங்கள் வந்துச்சு. இந்த படத்தில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவரோட சினிமா கெரியர் அடுத்தடுத்து வேறு லெவல் ஆகும். ஸோ ஓவரால் குட் ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் மாதிரி இருக்குது. இந்த ட்ரெய்லரில் வர டைலாக்கு தான் பழசாயிட்டேன்னு நினச்சிங்களா, பழசானாலும் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ட்ரெய்லரும் லைன் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமாக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் வந்த சில விஷயங்களை பற்றின ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.